வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். டாக்டர் ராம் மனோகர் லோஹியாவின் பிறந்த நாளையொட்டி இன்று அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். டாக்டர் லோஹியா ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரராகவும் தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் சமூக நீதியின் பாதுகாவலராகவும் விளங்கியவர் என குடியரசு துணைத் தலைவர் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றின் வாயிலாக புகழாரம் சூட்டியுள்ளார். இன்று உலக வானிலை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் இன்றைய கண்காணிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதாகும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி இத்தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. உலக வானிலை தினத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படும் கருப்பொருள்கள் அக்காலகட்டத்தில் நிலவும் வானிலை, காலநிலை அல்லது நீர் தொடர்பான முக்கிய பிரச்சினைகளை பிரதிபலிப்பவையாக அமைகின்றன. மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் போரில் ஈடுபடும் நாடுகள் அதிகபட்ச ராணுவ கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானோம் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதியாகும். ஸ்பெயின் நாட்டின் விட்டோரியாவில் இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்ற ஸ்பானிஷ் பாரா பேட்மிண்டன் சர்வதேச போட்டியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. நேற்று நிறைவடைந்த இப்போட்டியில் பிரமோத் பகத் 2 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார். மேலும் சுகந்த் கதம் 1 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கத்தை வென்று தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.